அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் லீ கிராண்ட் அப்படின்ற பகுதியில் ஃப்ராங்க் சீனியர் மற்றும் மரீரே அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகன் தான் இந்த எட்வர்ட் ஃப்ராங்க். இந்த எட்வர்ட் ஃப்ராங்க் அப்படின்றவர் சரியாக 1921 பிப்ரவரி 26 பிறந்திருக்காரு. தொடர்ந்து அந்த லீ கிராண்ட் அப்படின்ற பகுதியிலே சந்தோஷமாக தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கி இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து இவங்களுடைய அப்பா அம்மா இவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சூஸ் பண்ண இடம் தான் சவுச்சில்லா. இந்த சவுச்சில்லா அப்படின்ற இடத்துக்கு தங்களுடைய குடும்பத்தார்கள் கூட வந்து செட்டில் ஆனதுக்கு பிறகு தங்களுடைய மகனை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு இருந்திருக்காங்க. இந்த சவுச்சில்லா அப்படின்ற பகுதிக்கு எட்வர்ட் வந்ததுக்கு பிறகு எல்லார்கிட்டயுமே அன்பா பேசுறது, அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை பெரிதுபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனுடைய நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. இந்த சமயத்துல தான் இவனுக்கு 19 வயது இருக்கிற சமயத்துல இந்த ஊரை விட்டு நம்ம வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர்ல இருந்த சில தொழில்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா அந்த நபருக்கு தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் எட்வர்ட் என்ன பண்ணி இருந்திருக்காருன்னா, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள்ல விவசாயம் பார்க்கறது, மாடுகளை வளர்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வராரு. ஆனாலுமே அவருக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகாமலே இருந்திருக்கு. இதனால புதிதாக ஒரு வேலையை பண்ணணும், அந்த விஷயம் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு 30 வயது இருக்கிற சமயத்தில் அதே ஏரியாவில் டைரிலாண்ட் பிரைமரி ஸ்கூல்ல போயிட்டு பஸ் டிரைவரா ஜாயின் பண்ணி இருந்திருக்காரு. இந்த பஸ் டிரைவிங் அவருக்கு பிடிச்சி போனதுனாலையும் அவருடைய வேன்ல வரக்கூடிய பிள்ளைகள் கிட்ட அன்பா பேசுறதுனாலையும் அவருக்கு ஒருவித சந்தோஷத்தை அந்த வேலை கொடுத்திருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த ஸ்கூல்ல 25 வருடத்திற்கு மேல பஸ் டிரைவரா அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படிதான் 1976 இவர் பஸ் டிரைவரா அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்துல அந்த நாட்டில் சம்மர் டைமான ஜூலை மாதம் போல அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிராயிங் வரைய வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிளாஸஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் எப்போதும் போல வீட்டில் இருந்து குழந்தைகளை பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பஸ் டிரைவரான எட்வர்டோடைய வேலையாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சரியா ஜூலை 15, 1976 அந்த ஸ்கூல்ல ஸ்விம்மிங் கிளாஸஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்ததுனால எட்வர்ட் தான் எப்போதுமே அழைச்சிட்டு வர பிள்ளைகளை காலை நேரத்தில் தன்னுடைய ஸ்கூல் பஸ்ஸை எடுத்துட்டு போயிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு அந்த ஸ்விம்மிங் கிளாஸஸ் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இவர் எப்போதுமே பிக்கப் பண்ணிட்டு வந்த குழந்தைகளை தன்னுடைய வேன்ல அழைத்து கொண்டு அவரவர்கள் வீட்டில் டிராப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவருடைய வேன்ல 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வருவதனால தொடர்ந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய வீட்டில் இறக்கி விட்டுக்கிட்டே வந்திருக்காரு. கடைசியா சூசன் அப்படின்ற சிறுமியோடைய வீட்டில் இறக்கி விட்டதுக்கு பிறகு அடுத்ததா லீசா அப்படின்ற ஒரு சிறுமியோடைய வீட்டுக்கு போய் ஆகணும். அப்படி நான் சூசனை இறக்கி விட்டதுக்கு பிறகு பஸ்ஸை எடுத்துக்கொண்டு லீசாவுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு இருந்திருக்காரு. ஆனா லீசாவுடைய குடும்பத்தார்கள் நீண்ட நேரமா தங்களுடைய சிறுமி வருவா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இரவு ஆகியுமே லீசா அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இதனால பதறிப்போன லீசாவுடைய குடும்பத்தார்கள் உடனடியாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்றாங்க. அவர்கள் கிட்ட கேட்கும்போது லீசா மட்டும் அன்றைய நாள் காணாம போகல, லீசாவை சேர்த்து 26 குழந்தைகள் கிட்ட காணாம போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வருது. மேற்கொண்டு பஸ் டிரைவரான எட்வர்டும் எங்க போனாரு, பஸ்ஸும் என்னாச்சு அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து 26 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் தெரிவிக்கப்படுது. அந்த சமயத்தில் இந்த 26 குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அமெரிக்கா முழுக்க இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து எட்வர்ட் தான் குழந்தைகளை கடத்திருக்கணும், எட்வர்டை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அவன் மேபி ஒரு சீரியல் கில்லராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாருமே கோவப்பட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு எட்வர்ட் தான் அந்த குழந்தைகளை கடத்திட்டு போனாரா? எட்வர்ட் அப்படி எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு? அந்த 26 குழந்தைகளுக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சு? எட்வர்ட் எடுத்துட்டு போன அந்த பஸ் யாருடைய கண்ணிலுமே அன்னைக்கு படவே இல்லையா? அமெரிக்கா மக்களால மறக்கவே முடியாத ஒரு மர்மமான ஒரு திகிலான ஒரு கிட்னாப்பிங் கேஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் நிறைய சேஞ்சஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ ரீசெண்டாக நான் மாற்றினது என்னென்னா இந்த பேக்ரவுண்ட் தான். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம சேனல் போய்ட்டு ரெக்கமெண்டில் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு கேஸில் இருந்தும் நீங்கள் என்னென்ன கற்றுக்குறீங்க, இதன் மூலிமா எப்படி நம்ம ப்ரிவென்ஷனாக இருக்க முடியும் அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க. ரேட்டிங்கையும் மறக்காமல் கொடுத்துருங்க.
காணாம போன அந்த ஸ்கூல் பஸ்ல மொத்தம் 19 சிறுமிகள், 7 சிறுவர்கள் மற்றும் எட்வர்ட் அப்படின்னு சேர்த்து மொத்தம் 27 பேர் கிட்ட அந்த இடத்துல இருந்து காணாம போயிருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளும் அந்த இரவு முழுக்க பல்வேறு இடங்கள்ல தேடி பார்த்திருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. இதனால கடைசியா அந்த ஸ்கூல் பஸ் காணப்பட்டது சூசன் அப்படின்ற அந்த சிறுமியோடைய வீட்டில். அடுத்ததா லீசா அப்படின்ற அந்த சிறுமியோடைய வீட்டுக்கு தான் இந்த பஸ் போயிருக்கணும். இதனால இந்த இடைப்பட்ட தூரத்துல நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போலீஸ் அதிகாரிகள் நிறைய டீம்லாம் வர வச்சு ஒரு இடம் கூட விடாம இன்ச்சு பை இன்ச்சா தேடி இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் லீசாவுடைய வீட்டுக்கு போகிற பாதைகளில் தேடிக்கிட்டே வரும்போது தான் அந்த மெயின் ரோட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு ஆஃப் ரோடு, அதாவது மண்ணு ரோடு மாதிரி ஒன்று போயிருந்திருக்கு. அந்த மண்ணு ரோட்டில் சில பஸ்ஸோடைய டயர் தடயம்லாம் கிடச்சிருந்திருக்கு. இதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலீஸ் அதிகாரிகள் நீண்ட தூரம் போயிருந்திருக்காங்க. அப்போதான் எட்வர்ட் ஓட்டிட்டு போன அந்த ஸ்கூல் பஸ் அந்த இடத்துல கிடந்திருக்கு. சரி, குழந்தைகள்லாம் அங்கே தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை. ஒரு பொட்டு எவிடன்ஸு கூட கிடைக்கவே இல்லை. சரி, குழந்தைகளை இங்கேருந்து வேற எங்கேயாவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தடயங்கள்லாம் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல மண் தரை மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த மண் தரைகளில் எந்த ஒரு குழந்தைகளுடைய கால் தடயமும் அந்த இடத்துல காணப்படவே இல்லை. ஆக மொத்தம் இப்படி கால் தடயமே இல்லாமல் காணாமல் போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த மண் தரைகளை செக் பண்ணி பார்த்ததுல சில டயர் மட்டும் வித்தியாசமா இருந்திருக்கு. அதாவது ஸ்கூல் பஸ்ஸை விட வேற ஏதோ ஒரு வெஹிக்கிள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போன மாதிரியான தடயங்கள்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த சமயங்கள்ல இந்த விஷயம் பரபரப்பா அந்த இடங்கள்ல பேசப்பட ஆரம்பிச்சதுனால ஒருவேளை ஏலியன் ஏதாவது கடத்திருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா நரபலி கொடுக்கறதுக்காக இந்த குழந்தைகளை கடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர் குழந்தைகளை தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அமெரிக்கா முழுக்க பரபரப்பா பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயங்களில் பெரிதாக டெக்னாலஜியும் கிடையாது. மேற்கொண்டு அவர்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. யாரும் பார்த்த மாதிரியான எந்த ஒரு தடயத்தையுமே சொல்லலை. அப்படிங்கிறதுனால மேலும் மேலும் இந்த வழக்கு சிக்கலாகிக்கிட்டே போயிருந்திருக்கு. தொடர்ந்து அந்த சமயத்தில் எல்லாருக்குமே எட்வர்ட் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இந்த எட்வர்ட் எல்லா குழந்தைகளுமே கடத்தி யாருக்கிட்டையாவது வித்துட்டானா, அப்படி இல்லைனா பணம் பறிக்கிறதுக்காக ஏதாவது ட்ராமா போடுறானா, அப்படி இல்லைனா குழந்தைகளை நரபலி கொடுத்துருப்பானா அப்படின்ற சந்தேகத்தோடையே ஒரு டீம் இந்த எட்வர்ட்டை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அன்றைய நாள் இரவு முழுக்க ஒரு டீம் தீவிரமாக தங்களுடைய தேடுதல் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் மறுநாள் ஜூலை 16 அதிகாலை 3:30 மணி வாக்கில் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல். அந்த குழந்தைகள் காணாம போன இடத்துல இருந்து சரியா 165 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய முதலாளிக்கு சொந்தமான ஒரு குவாரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு 3 மணி வாக்கில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ நடந்து வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது. யாருடா அது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தபோது ஒரு மனிதன் உடம்புல எந்தவித சட்டையுமே இல்லாம ஆஃப் டிராயரோட நடந்து வந்துகிட்டு இருந்தா. அவனுக்கு பின்னாடி சின்ன சின்னதா குழந்தைகள் சேரும் சகதியுமா அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகளுக்கு சௌச்சில்லா அப்படின்ற பகுதியில இருந்து ஒரு 27 பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால உடனடியாக சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் அது வேற யாருமே இல்ல, காணாம போன பஸ் டிரைவரான எட்வர்ட்டும் அவர் அழைத்துட்டு போன அந்த 26 குழந்தைகளும் தான் அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக அந்த இடத்துக்கு மெடிக்கல் டீம்லாம் வரவழைக்கப்படுது. போலீஸ் அதிகாரிகள், மீடியா ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல கூடி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்கப்படுது. அது கூடவே நிறைய குழந்தைகள் பயத்தோடைய உச்சக்கட்டத்தில் இருந்ததுனால அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க. அதே சமயம் சில பேருடைய உடம்புல சில காயங்கள், சில கீறல்கள்லாம் காணப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் எட்வர்ட் கிட்ட என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் நாங்க எல்லாருமே ஒரு மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னும் நாங்க உயிரோட தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளே பயங்கரமா அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எட்வர்ட் ஒண்ணு விடாம அப்படியே சொல்லி இருந்திருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த எட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேனில் வர எல்லா குழந்தைகளுமே சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறதுனால யாருமே யாருடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மனநிலைக்கு இறங்கி போய் அவங்க கிட்ட சகஜமா பேசுறது, அவங்க கிட்ட ஜோக் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அன்பாவும் பாசமாவும் தான் அந்த குழந்தைகளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் அந்த சம்மர் ஹாலிடே அப்போ அந்த ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் முடிந்ததுக்கு பிறகு சூசன் அப்படின்ற சிறுமியை அவங்களுடைய வீட்டில் விட்டுருந்துருக்காங்க. அதன் பிறகு லீசா அப்படின்ற சிறுமியை வீட்டில் விடுவதற்காக இவர் தன்னுடைய பஸ்ஸை எடுத்துட்டு போய் கொண்டிருந்த சமயத்துல தான் திடீர்னு பாதையில ஒரு வெள்ளை கலர் வேன் நிப்பாட்டப்பட்டிருந்திருக்கு.
அந்த ரோடு ஒரு குறுகிய ரோடு அப்படிங்கிறதுனால டிரைவர் எங்கேயாவது யூரின் போறதுக்காக போயிருக்கலாம், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு லேட் ஆகிறதுனால ஹார்ன் அடிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பவும் யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இதனால சைடு எடுத்து நம்முடைய பஸ்ஸை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் தன்னுடைய கீரை போடும்போது தான் அந்த வேன்குள்ள இருந்து ஒரு மனிதன் கன்னோட முகமூடியில அணிந்த நிலையில எட்வர்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஷாக்கான எட்வர்டுக்கு அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியல. பஸ்ல குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் பயப்பட்டா எல்லாருமே பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அசையவும் இல்லாம அவர்கள் சொல்றத அப்படியே கேட்கவும் செய்யறாரு. துப்பாக்கியோட முகமுடி அணிந்த நிலையில வந்த அந்த மனிதனுக்கு பின்னாடி மேலும் 2 பேர் முகமுடி அணிந்தபடியே வந்திருந்திருக்கானுங்க. அதுல துப்பாக்கி வச்சிருக்கிறவன் எட்வர்ட டிரைவர் சீட்ல இருந்து எழுந்து பின்பக்கமா இருக்கிற சீட்ல போயிட்டு குழந்தைகள் கூட உட்கார சொல்றான். அதன் பிறகு துப்பாக்கி வச்சிருக்கிறவன் அந்த டிரைவர் சீட்டு வழியா ஏறி அந்த குழந்தைகள் எல்லாருமே துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருந்திருக்கான். இன்னொரு முகமுடி அணிந்தவன் அந்த ஸ்கூல் பஸ்ஸை எடுத்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தான் அவனுங்க வந்த அந்த ஒயிட் கலர் வேனை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. தொடர்ந்து அந்த வேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு ஒரு ஆஃப் ரோடான மண் ரோட்டு கிட்ட போயிருந்திருக்கு. அந்த இடத்துல அந்த ஸ்கூல் வேன் நிப்பாட்டப்பட்டதுக்கு பிறகு இவனுங்க ஓட்டிட்டு வந்த அந்த வேனை ஸ்கூல் பஸ்ஸோடைய பின்பக்கமா வந்து நிப்பாட்டி இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஸ்கூல் பஸ்ஸோடைய பின்பக்க டோர் திறக்கப்படுது, மறுபக்கம் வேனோடைய பின்பக்க டோரும் திறக்கப்படுது. இதனால அந்த குழந்தைகளுடைய கால்கள் தரையில படாமலே பாதி குழந்தைகளை அந்த வேன்ல ஏத்தி இருந்திருக்கானுங்க. இன்னொரு வேன் ஏற்கனவே அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்ததுனால ரெண்டாவதா இருக்கிற அந்த வெள்ளை கலர் வேனையும் ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு வந்தவன் போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த வேனை ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த அந்த கிட்னாப்பர் போயிட்டு எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸோடைய பின்பக்கமா வந்து நிப்பாட்டி இருந்திருக்கா. மீதம் இருக்கிற எட்வர்ட் மற்றும் மற்ற குழந்தைகளை அந்த வேன்குள்ள ஏற்றி அந்த வேனோடைய டோரை கம்ப்ளீட்டா மூடி இருந்திருக்கானுங்க. இப்போ 2 வேன்ல குழந்தைகள் பாதி பாதியா பிரிஞ்சிட்டதுனால மேலும் மேலும் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு பக்கம் எட்வர்ட் ஒரு வேன்ல இருந்து மற்ற குழந்தைகளுக்கு சமாதானம் படுத்தினாலும் இன்னொரு வேன்ல போய் கொண்டிருந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆறுதலுமே இல்லாம பயத்தோடைய உச்சகட்டத்துக்கு தான் போயிருந்திருக்காங்க. இவனுங்க எடுத்துட்டு வந்த அந்த வேனோடைய டிசைனிங் எப்படி இருந்திருக்குன்னா, டிரைவர் சீட்டுக்கும் பின்னாடி அடைக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் எந்தவித கேப்புமே கிடையாது. நடுவுல ஒரு டோரை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டைட்டா ஸ்க்ரூ பண்ணி இருந்திருக்கானுங்க. இதனால அந்த குழந்தைகள் நிக்கிற இடம் எல்லாமே பயங்கரமா இருட்டா இருந்திருக்கு. மூச்சு விடுறதுக்கு கூட பயங்கர சிரமப்பட்டு இருந்திருக்காங்க. இப்படிதான் இந்த 2 வேனுமே இருந்ததுனால யாருமே யாரையுமே பார்த்துக்க முடியல. அதே சமயம் சில குழந்தைகளுக்கு அந்த சமயத்துல பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் பயத்தோடைய உச்சிக்கே போனதுனால அவங்க டாய்லெட்லாம் அந்த இடத்துல போயிருந்திருக்காங்க. இதனால அந்த வேனுக்குள்ள பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. எட்வர்ட் என்னதான் எல்லாருமே சமாதானப்படுத்திக்கிட்டே வந்தாலும் சில குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்காங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. அதே சமயம் அவங்க பயப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரைம்ஸ் எல்லாம் பாட வைத்து அவர்களுக்கு தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்தில் தண்ணியும் இல்லாம சாப்பாடும் இல்லாம அந்த இருட்டுக்குள்ளேயே பயங்கரமா அந்த குழந்தைகளும் சரி எட்வர்டும் சரி சிரமப்பட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணதுக்கு பிறகு அந்த 2 வேனுமே ஒரு இடத்துல நிப்பாட்டப்பட்டிருந்திருக்கு. நிப்பாட்டப்பட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த 3 கடத்தல்காரர்களும் தங்களுடைய வேன்ல இருந்து கீழே இறங்கி வந்து பேக் டோரை திறந்திருந்திருக்காங்க. எல்லா குழந்தைகளையும் ஒன்னா அசம்பிள் பண்ணி ஒரு குழி மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள இறங்க சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ எட்வர்ட் தான் அந்த ஏணிப்படி வழியா தரைக்குள்ள இறங்கி இருந்திருக்காரு. அதன் பிறகு அவரை தொடர்ந்து மற்ற குழந்தைகள் எல்லாருமே இறங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்தை பார்க்கும்போது அண்டர் கிரவுண்ட்ல பயங்கரமான ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அந்த ரூம்ல 2 பேட்டரி, 2 லைட்டு, தேவையான சாப்பாடு, தேவையான தண்ணி, அது கூடவே 14 பெட், டாய்லெட் போவதற்குண்டான ஓட்டை, சில எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அனைவருமே சர்வைவல் ஆவதற்குண்டான மாதிரியான செட்டப் எல்லாமே அந்த ரூம்ல செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த ரூம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்ததுனால அவர்கள் எல்லாருக்குமே மறுபடியும் பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய கண்டெய்னர் தான் மண்ணுக்கு அடியில இவனுங்க புதைச்சு வச்சுட்டு அதுக்குள்ளதான் இந்த செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எட்வர்டுக்கு புரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு மண்ணோடைய அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால அந்த ஸ்டீல் எல்லாமே ஒரு கட்டத்தில் வளைய ஆரம்பிக்குது. மறுபக்கம் 2 சைடில் இருந்து வளைய ஆரம்பிக்குது. ரூஃப் மேலேயும் மண்ணெல்லாம் கொட்டப்பட்டு எதுவுமே தெரியாத மாதிரி செட்டப் பண்ணியிருந்ததுனால ரூஃப்ல இருக்கிற ஸ்டீலும் வளைய ஆரம்பிச்சதுனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயம் மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அந்த கண்டெய்னர்ல என்னதான் சாப்பாடு தண்ணி அப்படின்னு இருந்தாலும் கூட அது எதுவுமே அங்க இருக்கிற யாருக்குமே போதுமான அளவுக்கு இல்லாமலே போகுது. மேற்கொண்டு அங்க இருக்கிற டாய்லெட் மாதிரி செட்டப்ல பாத்ரூம் போனாலும் கூட அந்த கண்டெய்னருக்குள்ள பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ அங்க இருக்கிற எட்வர்டோடைய மனநிலையா இருக்கட்டும், அந்த குழந்தைகளுடைய மனநிலையா இருக்கட்டும், எப்படி நம்ம சாகதான் போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல தான் நம்ம சாகக்கூடாது, நம்ம போராடி ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எட்வர்டுக்கும் எட்வர்ட் கூட இருந்த 14 வயது சிறுவனான மைக் அப்படின்ற ஒரு பையனுக்கும் தோணி இருந்திருக்கு. இந்த மைக் அப்படின்ற அந்த சிறுவன் பயங்கர சேட்டக்காரன். ஆனாலுமே இவனுக்கு இந்த எட்வர்டை ரொம்பவே பிடிக்கும். அதற்கு காரணம் எட்வர்ட் காட்டுற அன்பு தான். இதனால அழுதுகிட்டு இருந்த எட்வர்ட் கிட்ட வந்து நாம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்க இருக்கிற பெட்டை வைத்து மேல மூடி இருக்கிற கதவை நம்ம திறக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்திருந்திருக்கான்.
அந்த கடத்தல்காரர்கள் ஏணிப்படியையும் எடுத்துட்டு போயிட்டதுனால தான் இந்த ஒரு பிளான் இவங்களுக்கு தோணி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த கண்டெய்னருக்குள்ள 14 பெட்டு கிட்ட இருந்ததுனால ஒன்றன் மேல் ஒன்றாக அது எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எட்வர்டாலையும் மைக்காலையும் 6 அடிக்கு மட்டும்தான் அந்த பெட்டை அடுக்க முடிஞ்சதே தவிர மீதம் இருக்கிற பெட்டை அடுக்குவதில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அங்கிருந்த மற்ற சிறுவர் சிறுமிகளும் ரொம்பவே குட்டி குட்டியா இருந்திருக்காங்க. அவர்கள் கிட்ட இருந்தும் எந்த ஒரு உதவியுமே பெற முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதனால அந்த சின்ன பசங்கள்லயே யாரு கொஞ்சம் பெருசா இருக்காங்களோ அந்த பசங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பெட்டை தூக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி இருந்திருக்காங்க. இறுதியா அந்த பெட்டில் அடுக்கி முடிச்சதுக்கு பிறகு எட்வர்ட் அது மேலே ஏறி அந்த டோரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. பட் என்னதான் டோரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட அது பயங்கர வெயிட்டா இருந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா அந்த டோர் மேல அந்த கடத்தல்காரர்கள் டிராக்டர்ல பயன்படுத்தக்கூடிய 2 பேட்டரியா அது மேல அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு பேட்டரியுமே 46 கிலோ அப்படிங்கிறதுனால ஒரு பேட்டரியை தள்ளணும்னாலும் கூட கீழே இருந்து அவரால் அந்த பேட்டரியை மேல தள்ளுவதற்கு பயங்கர சிரமமா இருந்திருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருந்திருக்காரு. அவரும் நீண்ட நேரமா சாப்பிடாம தண்ணி சாப்பிடாம இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிற முழு ஸ்டெமினாவும் குறைந்து ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. இதற்கு நடுவில் அந்த ஸ்டீல் பெண்ட் ஆகிக்கிட்டே வரதுனால அங்கே இருக்கிற மரத்தை வச்சு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மேற்பக்கமாக பார்த்து ஒரு முட்டு கொடுத்துருந்துருக்காங்க. சைடு வாக்கில் பிதுங்கிக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரலாக ஒரு மரக்கட்டையை கொடுத்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் மைக்கு என்ன பண்ணியிருந்திருக்கான், நான் கொஞ்ச நேரம் இந்த பெட்டில் ஏறி அந்த பேட்டரியை தள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் மேலே ஏறி தள்ள முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஆனால் மைக்குக்கு அது பயங்கர ஹெவியாக இருந்ததுனால அவனால் தள்ள முடியல. இதனால எட்வர்டுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எட்வர்டா அந்த குழந்தைகள் எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. அதன் பிறகு அந்த குழந்தைகள் எட்வர்டுக்கு அவங்க வச்சிருந்த அந்த குறைவான தண்ணியை கொடுத்திருந்திருக்காங்க. அதை குடிச்சதுக்கு பிறகு எட்வர்ட் பயங்கர பவர்ஃபுல்லோட அந்த பேட்டரியை தள்ளி இருந்திருக்காரு. அதன் பிறகு அங்க இருக்கிற மண்ணையும் தள்ளி விட்டு அந்த டோரை கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணிட்டு ஒவ்வொரு குழந்தைகளா ஏத்தி விட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு கடைசியா தான் அந்த கண்டெய்னர்ல இருந்து இந்த எட்வர்ட் வெளியில வராரு. பயங்கர தூசியோடையும் மேல சட்டை இல்லாம அந்த குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு எட்வர்ட் வர சமயத்துல தான் அந்த குவாரியோடைய செக்யூரிட்டி கார்டு பார்த்து இருந்திருக்காரு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு இந்த எட்வர்ட் மூலியமா தெரிய வர ஆரம்பிக்குது. எட்வர்ட் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் எட்வர்ட்டை பாராட்டி இருந்திருக்காங்க. யாரெல்லாம் எட்வர்ட் மேல சந்தேகப்பட்டாங்களோ அவர்கள் எல்லாருமே தாங்க பண்ணது தப்பு அப்படின்னு நினைச்சு பயங்கரமா வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு இந்த எட்வர்ட்டை பாராட்டுறாங்க. தொடர்ந்து எட்வர்டோடைய ஸ்டேட்மெண்ட்லாம் போலீஸ் அதிகாரிகள் பெற்றதுக்கு பிறகு அந்த கண்டெய்னர் எப்படி அந்த குவாரிக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு, அந்த கண்டெய்னர் யாரு பேர்ல இருந்திருக்கு, அந்த குவாரி யாரு பேர்ல இருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் புதைக்கப்பட்ட அந்த கண்டெய்னரை வெளியில எடுக்கிறாங்க. வெளியில எடுத்து அந்த கண்டெய்னரை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃபெட்ரிக் நிக்கர்சன் அப்படின்றவருடைய பேர்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நிக்கர்சன் அப்படின்றவர் தான் இந்த குவாரிக்கு ஓனர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது எனக்கு இதை பத்தி தெரியாது, நான் சம்பவம் நடக்கிறப்ப என்னுடைய வீட்டில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை கொடுத்திருந்திருக்காரு. இதனால போலீஸ் அதிகாரிகள் அந்த குவாரியிலேயே சில பேரை விசாரணை பண்ணும்போது இந்த நிக்கர்சனுடைய மகனான ஃபெட்ரிக் ஜூனியர் அப்படின்றவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னும் அவரை தான் நாங்கள் அடிக்கடி இந்த குவாரியில பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த ஃபெட்ரிக் ஜூனியரை பத்தி விசாரணை பண்ணும்போது அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு தனியா தான் இருக்கான் அப்படின்னும் அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதனால ஃபெட்ரிக் ஜூனியர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் ஃபெட்ரிக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக அவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. அவன் கூடவே ஜேம்ஸ் மற்றும் ரிச்சர்ட் அப்படின்ற அண்ணன் தம்பி 2 பேரையும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 3 பேருமே கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளும் செஞ்சிருந்திருக்கானுங்க. இந்த ஃபெட்ரிக் ஜூனியருக்கு பயங்கரமா ஃபினான்சியலா கஷ்டம் இருந்திருக்கு. தன்னுடைய அப்பா கிட்டையும் பேச மாட்டாரு, தனியா தங்கி இருக்கிறதுனால எக்கச்சக்கமான கடன்கள்லாம் இவர் மேல இருந்திருக்கு. இதனால யாரையாவது கடத்தி பணம் கேட்டா அதன் மூலியமா நமக்கு சில பணம் கிடைக்கும், நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை இந்த ஃபெட்ரிக் தீட்ட ஆரம்பிச்சு தன்னுடைய நண்பர்களான ஜேம்ஸ் மற்றும் ரிச்சர்ட் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்கானுங்க. அதன் பிறகுதான் இந்த 3 பேருமே சேர்ந்து குழந்தைகளை கடத்தினா மட்டும்தான் குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்பாங்க, பயப்படுவாங்க. அதே சமயம் பெற்றோர்களும் அவர்களுக்கு பயந்து பணத்தை தூக்கி கொடுப்பாங்க. அது கூடவே ஸ்கூல் குழந்தைகளை கடத்தினா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் சில பணம்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்கூல் வேணா நம்ம கடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து 165 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சவுச்சில்லா அப்படின்ற பகுதியில் உள்ள டைரிலேண்ட் ஸ்கூல்ல எட்வர்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கிற பஸ்ஸை கார்னர் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் படி அந்த பஸ் எங்கெங்கெல்லாம் போகுது, என்னென்னலாம் பண்ணுது, எந்த ரூட் வழியா போகுது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா 3 வாரம் கிட்ட வாட்ச் பண்ணி இருந்திருக்காங்க.
அதன் பிறகுதான் ஜூலை 15ஆம் தேதி அந்த ஸ்கூல் வேனை கடத்தி இருந்திருக்காங்க. மிச்ச கதைகள் எல்லாத்தையுமே எட்வர்டோடைய ஸ்டேட்மெண்ட் படி எல்லாமே அந்த இடத்துல நடந்திருக்கு. அது கூடவே இவனுங்க 11 மணி நேரம் கிட்ட அந்த வேனை ஓட்டிட்டு வந்ததுனால பயங்கரமா டயர்டாக இருந்திருக்காங்க. இதனால போலீஸுக்கும் சரி அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி யாருக்குமே எந்த ஒரு காலுமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த குழந்தைகளுடைய பெயர் மற்றும் அட்ரஸை மட்டும் நோட் பண்ணி இருந்திருக்கானுங்க. மற்றபடி அந்த கண்டெய்னருக்குள்ள அடைச்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில மித்த விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ளே அந்த குழந்தைகள் எல்லாமே தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பா வெளி உலகத்துல மீடியாவில் பேசப்பட்டதுனால அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி உடனடியாக தலைமறைவாயிருந்திருக்காங்க. இறுதியா போலீஸ் அதிகாரிகள் எப்படியோ அவனுங்களை பிடிச்சதுக்கு பிறகுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அனைத்தையுமே அவர்கள் கிட்ட சொல்றாங்க. இவனுங்க இந்த கடத்தலுக்காக கிட்டத்தட்ட அந்த சமயத்துல 50,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட செலவு பண்ணி இருந்திருக்காங்க. 5 மில்லியன் அமெரிக்கன் டாலரை அந்த ஸ்கூல் கிட்ட இருந்தும் குழந்தைகளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தும் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாவும் இருந்திருக்கு. இதனால $50,000 பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தான் அந்த கண்டெய்னர்ல பல ஏற்பாடெல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. பெட் வாங்கி இருந்திருக்கானுங்க, பேட்டரி வாங்கி இருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு வீக்கெண்ட்ல அந்த குவாரியில யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னரை ஜேசிபிலாம் வைத்து மண்ணுக்கடியில புதைச்சு இருந்திருக்கானுங்க. இவனுங்க இதுக்கு முன்னாடி எந்தவித குற்ற சம்பவத்திலுமே ஈடுபடலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இவனுங்களுடைய பிளான் மொத்தமாகவே சொதப்பலாயிருந்திருக்கு. இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் இவனுங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இவர்கள் அனைவருக்குமே பரோலோட ஆயுள் தண்டனை கொடுத்துருந்துருக்காங்க. இதில் 2 பேர் சில வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த வாயெல்லாம் எட்வர்ட் தான் சீரியல் கில்லராக இருப்பான், எட்வர்ட் தான் கொலைகாரனாக இருப்பான், எட்வர்ட் தான் அந்த குழந்தைகளை கடத்திருப்பான் அப்படின்னு சொன்னிச்சோ அந்த வாய் தான் பின் நாட்களில் எட்வர்ட்டை பாராட்டி இருந்திருக்கு. ஒரு விஷயத்தோடைய உண்மைத்தன்மை தெரிவதற்கு முன்னாடியே ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக பேசுறது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், உண்மை தெரியும் போது மனதளவில் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த எட்வர்டோடைய கதையை நமக்கு உணர்த்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எட்வர்டோடைய மனதைரியமும் விடாமுயற்சியும் தான் அந்த 26 குழந்தைகளையே காப்பாற்றிருந்திருக்கு. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டாலும் கூட எட்வர்ட் மாதிரியும் இந்த 26 குழந்தைகள் மாதிரியும் மனதைரியத்தோடையும் விடாமுயற்சியும் செய்தால் அதில் இருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறத தான் நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டாப்பிக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து இதே போல் நிறைய ஸ்டோரியை என்னால் போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லி நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். சீக்கிரமாக நம்ம 1 மில்லியன் அடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு வரேன். இன்னமும் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் தைரியமாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.